அமேசான் டெலிவரி பார்ட்னர் ஏமாத்துனாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, ஏமாத்துனாங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆயிருக்கிற பேர வந்துட்டு கிழிச்சிருக்கிறாங்க. அதுல லேண்ட்மார்க் எதுவுமே என்னோட அட்ரஸே கிடையாது. இத நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிங்க, இது என்னோட அட்ரஸ் இல்லன்னு சொல்லும்போது, அவங்க ஓப்பன் பண்ணிலாம் காமிக்கவே இல்ல. அவங்க உடனே ஹரிபரியா குடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் ஆன்லைன்ல பே பண்ணியிருந்ததுனால ஒண்ணும் சொல்ல முடியாம வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த மாரி கண்டெய்னர் யார்டா இருந்தது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துட்டு டெலிப்ராம்ப்டர் கிட்டத்தட்ட ரூ. 6,500 கிட்டத்தட்ட மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ட நேத்து வந்துட்டு எனக்கு வர்றதா இருந்தது. அது என்கிட்ட அமௌண்ட் அந்த டைம்ல இல்லாதனால வாங்க முடியல. சரி ஒரு நாள் சென்று வாங்கிக்கலான்னு பார்த்தா, லேபிள கிழிச்சு பாக்ஸையே மாத்தி சம்மந்தம் இல்லாத ஒரு பாக்ஸ வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு அந்த டெலிவரி பார்ட்னர். அண்ட் இது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் டெலிவரி பார்ட்னர் தான் சீட் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன்னா, இந்த லேபிள் வந்துட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு லேபிள். லேபிள் பிரிண்டட் ஒட்டியிருக்கிறது. அந்த லேபிள வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒட்டி சீட் பண்ணி குடுத்துருக்கிறாரு. இதுல இருக்கிற ஸ்கேனர வந்துட்டு ஸ்கேன் பண்ணா தான் என்னோட ப்ராடக்ட் காமிச்சு எனக்கு வந்துட்டு டெலிவரி ஆகும். அந்த வந்திருந்த டெலிவரி பார்ட்னர் இத ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, "இது உங்களோடது தான்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிட்டாரு. நான் கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அவங்க இதுல இருக்கிற ஆர்டர் ஐடியோ, இல்ல இருக்க ஸ்கேனரோ உங்களோடது இல்ல மேம். இது கண்டிப்பா வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆயி ஸ்வெப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இத வந்துட்டு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சேலர் சைடும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இத வந்துட்டு ப்ராடக்ட்ட எடுத்துக்கிட்டு சீட் பண்றதெல்லாம் எந்த ஒரு எப்படி இதுல எதுல எடுத்துக்கிறதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆசாசியா வாங்குன பொருள் இல்லையேன்னு. ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணியாச்சு. எனக்கு ப்ராடக்ட் வந்துரும். இருந்தாலும் இது ஈஸியா கடந்து போக முடியல. ஏன்னா டெலிவரி சேலர் சைடும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அவ்ளோ லாங்லேருந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு சேல் பண்ண நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது, இந்த டெலிவரி பார்ட்னர் நடுவுல இருந்துகிட்டு இந்த ஹப்புக்கு வர டைம்ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ட எடுத்து ஸ்வப் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு தப்பு தான். இத தயவு பண்ணி அமேசான் சைட்ல இருந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். அண்ட் கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மோசமான நாள்னு தான் நான் சொல்லுவேன். நான் கத்துக்கிட்ட பாடம் எதுனா அமேசான்ல ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே வீடியோ எடுத்துக்கங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதனா தப்பு நடந்தாலும். அண்ட் நீங்களும் இது போல எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.